அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய வர்ம அடிப்படை பயிற்சி கலையில் இந்த தற்காப்பு கலையில் இன்றைக்கு எதிரி தாக்குதலில் ஒரு புதிய உத்தியை மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறேன். ஏற்கனவே கற்றுக் கொடுத்துகிறேன். அதை அவர்கள் உங்களுக்கு செய்து காட்டுவார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக். எதிரி அட்டாக்னு சொல்லுவாங்க, இம்மிடியட் அட்டாக். அதாவது எதிரி அடிக்க வரும்போது அடியினை தடுத்து அப்படியே அவருடைய மயிரை இந்த தலைமுடியை பிடித்து கீழே இழுத்து வரும்போது அந்த தொண்டை பகுதி, கழுத்து பகுதி அப்படியே ஓப்பன் ஆகிடும், எக்ஸ்போஸ் ஆகிடும். அந்த இடத்துல நம்முடைய வலது கையை வேகமாக கட் பண்ணும்போது அந்த மூச்சு பாதை, அந்த மூச்சு பாதை பிரேக் ஆகிடும். கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். 100% உண்மை. அது மட்டும் இல்லை, அது பக்கத்தில் போகக்கூடிய உணவு குடல் அதுவும் சேதமடையும். சுவாசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு மரணம் ஏற்படும். இது ஒரு ஆபத்தான ஒரு டெக்னிக். நான் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. ஒரு எதிரியை ஈஸியாக மடக்கி அவனை பிளாக் பண்ணுவதற்கு, அவனை மயக்கமடைய செய்து கீழே தள்ளுவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு உத்தி. எனவே இதை மாணவர்கள் கற்று வைத்திருப்பது மிக மிக அவசியம். எமர்ஜென்சி காலத்தில் திடீர்னு அது எதிரியை அடிக்க வரும்போது அவனை மடக்குவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு உத்தி, ஒரு டெக்னிக். இதை இப்பொழுது என்னுடைய மாணவர்கள் செய்து காட்டுவார்கள். ஓகே, ரைட். சொல்லுங்க. இதான் இப்பொழுது பாருங்க, இது அடுத்தவருடைய அந்த தலைமுடியை பிடித்து அவர் கீழே இருக்கும்போது பிளாட் ஆகிவிடும். அவனுடைய இடது காலுக்கு மேலே வந்து இவன் வந்து உட்காந்துருவான். ஒன்றுமே தப்பிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இந்த களத்தினுடைய முன்பகுதி நமக்கு நம்முடைய பார்வையில் இருக்கிறது எளிதாக இருக்கிறது, பார்த்தீங்களா? இப்போ அந்த களத்தினுடைய முன்பகுதியில் இந்த கை இதற்கு வேகமாக கட் பண்ணும்போது அந்த மூச்சு குழல் அங்கே கட் ஆகிடும், உணவு பாதையும் கண்டிப்பாக கட் ஆகிடும். பாவம். இதுதான் நாம் அந்த முக்கியமான சில காலகட்டங்களில் எதிரி அடிக்க வந்தால் அவனை மடக்கி செய்வதற்கு இது சிறப்பான ஒரு உத்தி. தற்காப்பு கலையில் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. புரியுங்களா? இது எளிமையாக கற்றுக்கலாம். இது சீக்கிரமாக செய்யலாம். ஒரு நொடி தான் ஆகும். 2 நொடி அல்லது 5 நொடிகளில் இது முடிச்சிடலாம். ஓகே, விட்டுருவோம். எனவே இது போன்ற உத்திகள் பல இருக்கின்றன. 50க்கும் அதிகமான உத்திகள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே ஒரு 8, 10 அல்லது 12 உத்திகளை சொல்லிக் கொடுத்துட்டேன். அடுத்த உத்தியினை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.